வணக்கம் நேர்களே, நான் அவங்க கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10 2023-24 புது சிலபஸ் தத்தாரா பாமீரோட கதை நம்ம பார்க்க போகிறோம். தத்தாரா பாமீரோ கதா இது ஸ்டோரி எக் பிரசித்த லோக் கதா. இது பிரசித்த லோக் கதா. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு லோக் கதா. இது इसमें प्राचीन लोक विश्वास पर आधारित एक प्रेम कथा का वर्णन है. कथा का सार इस प्रकार होता है. अदावद இது प्राचीन काल एंशियन अदावद அந்த ஓல்டன் டேஸ்ல இது ஒரு உண்மையான லவ் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருந்தால் அந்தமானில் ஃபர்ஸ்ட் இது அந்தமானில் அந்தமானோட ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதை லிட்டில் அந்தமான் சொல்லுவாங்க. இது போர்ட் வேலர்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதோட ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் கார் நிக்கோபார் இருந்தது. ஸோ இப்போ இதை இப்போ லிட்டில் அந்தமான்னு சொல்கிறாங்க. இது 96 கிலோ தூரத்தில் இருக்குது. सो निकोबार का विश्वास है कि प्राचीन काल में ये दोनों द्वीप एक ही थे. ஸோ பிராச்சீன காலத்தில் முன்னேற்றம் இப்போ நம்மளுக்கு அந்த அந்தமான் நிக்கோபாரில் இந்த நடுவில் ஒரு கோடு மாதிரி இருந்துட்டு இந்த சைடும் சி இருக்குது பார்த்தீங்களா. இது பிராச்சீன காலம் ஓல்டன் டேஸில் இது ஒரே இதுதான் இருந்துச்சு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே 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 பீச் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதோட பிரிவதுக்கு என்ன காரணம்னு சொல்லி தான் நம்ம இந்த ஸ்டோரியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். अंडमान द्वीप समूह के अंतिम द्वीप समूह का नाम लिटिल अंडमान. ஸோ அந்தமானோட ஐலாண்டோட अंतिम ஐலாண்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா लिटिल अंडमान சொல்லுவாங்க. निकोबार द्वीप समूह के पहला द्वीप का नाम कार कारोबार था. अदावद फर्स्ट இது कार कारोबार இருந்தது. कहते हैं कि ये दोनों कभी एक थे. ஸோ இந்த ரெண்டு சீயோ ஒரே கடல் மாதிரி தான் இருந்தது. इसके बारे में निम्नलिखित लोक कथा कही जाती है. ஸோ இதை பற்றி நம்ம லோக் கதை இப்போ பார்க்க போகிறோம். தத்தாரா एक विलक्षण युवक. தத்தாரா ஒரு யுவக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஏதுன்ற இந்த ஸ்டோரி இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது. सदियों पहले सदी सेंचुरी को मुनाडी लिटिल अंडमान और कार निकोबार आपस में जुड़े हुए थे. ஸோ அந்தமான் நிக்கோபாரும் லிட்டில் அந்தமான் அண்ட் கார் நிக்கோபார் ரெண்டு பேர் சேர்ந்து தான் இருந்தது. तब वहाँ एक सुंदर बलिष्ठ युवक रहता था. அங்கே ஒரு அழகான நல்ல பலிஷ்டன ரொம்ப பலசாலியான ஒரு யுவக்னா ஒரு வயசுக்கு வந்த பையன் அங்கே இருந்தாரா. அவர் தான் தத்தாரா. वो सबके काम आता था. அவர் எல்லாருக்கும் வேலை பண்ணுவார். எல்லாருக்கும் யூஸ் ஆகுவார். எல்லாருக்கும் அதாவது வேலை செய்கிறது. ஓகேங்களா. ஸோ யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையில் இவர் போய் நினச்ச நேரத்துக்கு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் எல்லாருக்கும் வேலையை செய்வார். ஸோ இதனால் அவர் ரொம்ப ஃபேமஸாக தான் அந்த ஊரில் इसलिए वो सबको प्रिय था. இதனால் அவர் எல்லாருக்கும் ரொம்ப லவ்வபிள் பர்சனாக இருந்தார். இவர் उसे अन्य गाँवों के लोगों भी आधार देते थे. ஸோ அந்த கிராமத்து மட்டும் இல்லாமல் மற்ற கிராமத்துலேயும் கூட அவங்கள ரொம்ப மரியாதை கொடுப்பாங்களே. யாருக்கு? தத்தாராக்கு. आधार देते तथा अपने उत्सवों में बुलाया करते थे. ஸோ அவங்க வேறு ஒரு கிராமத்து ஆளுங்க அந்த ஊரில் அவங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் கூட அவங்க தத்தாரா கூப்பிடுவாங்களாம். उसके पास लकड़ी की बनी हुई एक तलवार थी. ஸோ தத்தாரா के पास என்ன இருக்குது? லக்கடி நானது உட்டில் செஞ்ச ஒரு ஸ்வாட் இருந்தது. जिसे वो हमेशा अपने पास रखता था. அந்த ஸ்வாடை எப்போவுமே அவர் தன்னோட தாங்கிட்ட தான் வச்சுப்பார். किसी ने कभी उसे तलवार चलाते देखा नहीं था. ஸோ இது வரைக்கும் யாருமே அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி யாருமே பார்த்தது கிடையாது. அவர் எதுக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணதே கிடையாது. சரிங்களா. परंतु फिर भी लोग मानते थे कि उसकी तलवार में अद्भुत शक्ति है. பட் இருந்தாலும் ஸோ மனுஷங்களோட பிலீவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் அந்த ஸ்வாடில் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு மேஜிக் பவர், ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புவாங்களாம். பாமீரோக்கே தர்ஷன். இப்போ தத்தாராவும் பாமீரோ சந்திக்கிறாங்க. அவங்க எங்கே சந்திக்கிற இது வரைக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன இருந்தால் அந்தமான் நிக்கோபார் இந்த மாதிரி 2 இதுவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு பையன் இருந்தார். ஸோ அந்த பையன் ரொம்ப
ரொம்ப பவர் உள்ளவர், ரொம்ப அழகானவர், ரொம்ப யங்ஸ்டரு. அவர் பேர் தான் வந்து தத்தாரா. ஸோ நிக்கோபாரில் வந்து அவர் ரொம்ப பாசக்கார பையன் வந்து, ஏன்னா ரொம்ப நேர்மையான பையன், எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ அவங்க வந்து நாட் ஒன்லி அவங்க கிராமத்தை மற்ற கிராமத்துலேருந்து கூட அந்த தத்தாரா வந்து கூப்பிடுவாங்க. எப்போல்லாம் வந்து தத்தாராவை நினைப்பாங்களோ அந்த டைம்லலாம் தத்தாரா வந்து கரெக்டாக அவங்க முன்னாடி வந்து போய் நிற்பார். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் போய் ஓடி ஓடி போய் எல்லோரும் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் போய் ஓடி ஆடி அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இதனால் வந்து எல்லாருக்கும் அவருக்கு பிடிச்சி போச்சு. அந்த கிராமத்துக்கு மட்டும் இல்லாமல் வெளி கிராமத்தில் கூட அவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ வெளி கிராமத்துக்கு வந்து கூட அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உட்டில் செஞ்சிருந்த ஒரு தல்வார், அதாவது வந்து ஸ்வாட் வந்து அவர்கிட்ட இருந்தது. அவர் எதுக்குமே வந்து அதை பயன்படுத்த மாட்டார். இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்ததும் இல்லை, அன்னெசரியாக அவர் எடுத்து யூஸ் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம அது பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் பேராகிராஃபில் போகலாமா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எல்லாருக்கும் தரும், எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ நம்ம செகண்ட் பேராகிராஃப் போகிறோம். एक शाम ஒரு ஈவினிங் தத்தாரா समुद्र के किनारे टहल रहा था. ஸோ தத்தாரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சமுத்திர கினாரே என்னது, சமுத்திரனா பீச், கரை. நம்ம பீச் கரை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதை கினாரேன்னு சொல்லுவாங்க. वो शांत मन से सूरज की रंग बिरंगी किरणों को निहार रहा था. அதாவது ஈவினிங் டைமில் வந்து சன்செட் ஆகும்போது என்ன இருக்கும், அந்த ரே பார்த்திங்களா, ஒரு அழகாக அந்த ரே வந்து அப்படியே ரெட் கலரில் வந்து அந்த பீச்சில் பார்த்திங்கன்னா சன்செட் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கே வந்து தத்தாரா வந்து ஈவினிங் வந்து போயிருக்கும் போது இவர் வந்து அந்த ரேவை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. अचानक उसे पास से बहुत मधुर गीत गूंजता हुआ सुनाई पड़ा. ஸோ சடனாக வந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பக்கத்துலேருந்து வந்து ஒரு அழகான பாட்டு வந்து அவருக்கு வந்து கேட்க வருது. वो गायन इतना मधुर था कि वो मदहोश होने लगा. அந்த பாட்டு வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது, அவர் அப்படியே தன்னையே மறந்து அந்த பாட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. वो उस स्वर की ओर बढ़ने लगा. he was going towards that. அந்த குரலை கேட்டுட்டு அதை நோக்கி போகிறாரு. जिधर से गीत के स्वर बहे चले आ रहे थे. எந்த சைட்லேருந்து அந்த பாட்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டு வருதோ அந்த சைடாக இவர் வந்து போயிட்டுருக்கிறாரு. उसकी नज़र एक युवती पर पड़ी जो ढलती शाम में बेसुध होकर एक श्रृंगार गीत गा रही थी. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து ஒரு லேடியை பார்க்குறாரு. யுவத்தினா யங்ஸ்டர், ஒரு அழகான ஒரு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு, யங்ஸ்டர் சொல்லுவோம்ல, யுவத்தினா யங்ஸ்டர். ஸோ ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாள். அதாவது ढलती शाम में बेसुध, அதாவது ढलती शामனா அந்த ஈவினிங் அந்த போது பாருங்க, அந்த ஈவினிங் மறைஞ்சு நைட் வரப்பது தான் அந்த ढलती शामவாங்க. ஸோ அதை மறைஞ்சு அந்த வர டைமில் வந்து அவர் தன்னேந்தானா மறந்துட்டு அந்த பாட்டுக்குள்ளே, அந்த பாட்டு வந்து ஷிங்கார் பாட்டுன்னா அந்த லவ் பாட்டு, பிரேம் சாங் அது வந்து. ஸோ லவ் பாட்டு பாடிக்கிட்டு அந்த பொண்ணு பாடிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து தன்னை மறந்துட்டு அது வந்து பாடிட்டு இருக்கு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அது சடனாக ஒரு சமுந்திரியோட லஹர், சமுந்திரின்னா அது கடல், லஹர்னா வேவ், அந்த வேவ் வந்து அந்த பொண்ணோட மேலே வந்து படுது. ஓகேங்களா, பிகோ தியா தோ ஜிசே உஸ்கா கீத் ருகயா. ஸோ வந்து அது தண்ணியே மறந்து பாடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த கடலோட அலையை வந்து அந்த பொண்ணோட மேலே பட்டதும் அந்த பொண்ணை வந்து என்னது அவள் வந்து பாட்டு பாட நிப்பாட்டிடுறான். ஓகேங்களா, செகண்ட் பேராகிராஃப் புரிஞ்சுதான். செகண்ட் பேராகிராஃப் என்ன ஆகுது, அவன் வந்து பீச்சு கடலான போகிறான். கடல்கிட்ட போய் அந்த சன்செட் ஆகும்போது அவன் கடலோரமாக போகிறான். கடலோரமாக போகும்போது அவனுக்கு ஒரு அழகான ஒரு பாட்டு கேட்குது. ஸோ பார்த்தா ஒரு பொண்ணு வந்து பாட்டு பாடுது. அந்த பொண்ணு வந்து தனியாக மறந்து பாட்டு பாடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவளுக்கு சடனாக வந்து அந்த வேவ் வந்து அவன் மேலே பட்ட உடனே அவன் வந்து பாட்டு பாட ஸ்டாப் பண்ணுறான். ஓகேங்களா, தத்தாரா போல் படா, தத்தாரா வந்து சொல்கிறான், தும்னே இத்தனா மதுர் கானா கியூ छोड़ क्यों दिया. நீ இவ்வளோ அழகான பாட்டு வந்து ஏன் பாட நீ ஸ்டாப் பண்ணிட்ட. பாமீரோ இத்தனி சுந்தர் யுவக்கு சாம்னே தேக்கர் சாக் படி. ஸோ பாமீரோன்னா அந்த பொண்ணு வந்து இவ்வளோ அழகான ஒரு பையனை பார்த்த உடனே அவன் வந்து மயங்கிறா. பரந்து பனாவட்டி பேருக்கி சே போலி. பேருக்கினா வந்து கோவப்பட்டு அப்படியே கோவமாக பேசுகிறாரு. தும் மேரா கானா சுப்சாப் கியூ சுன் ரஹே ஹோ. நீ ஏன் என்னோட பாட்டை வந்து அமைதியாக கேட்டுட்ருக்குறேன்னு சொல்லி அவன் கோவமாக சொல்கிறாராம். பரந்து தத்தாரா தோ பேசுத்தா. ஸோ இவன் திட்டும் போது அவன் வந்து அவனோட பேசு தான் மயக்கத்தில் இருக்கிறான். அவன் வந்து அந்த பொண்ணை பார்த்ததும், அவ்வளோ அழகான பொண்ணை பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அந்த பொண்ணை பார்த்ததும் தன்னந்தானையே மறந்துட்டு ஒரு லவ் மூடில் இவர் வந்து வந்துடுறாரு. वो फिर से बोला तुमने गाना बंद क्यों कर दिया. மறுபடியும் வந்து தத்தாரா வந்து சொல்கிறா, நீ ஏன் பாட்டு பாட ஸ்டாப் பண்ண. गाना पूरा करो
பாட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணு. बामिरों ने फिर बेरुखी दिखाई. மறுபடியும் வந்து கோமா பார்க்குறாளாம். ततारा ने तीसरी बार भी यही कहा. ततारा வந்து தேர்ட் டைம் வந்து சொல்கிறா, गाओ ना, பாடு. अब बामिरो खींच कर बोली, क्या तुम गाँव का नियम नहीं जानते. அப்படி சொல்கிறாளா, என்ன உனக்கு வந்து கிராமத்தோட ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியாதா. जो गाने के लिए कहे जा रहे हो, என்ன பாட்டு பாடு பாட்டு பாடுன்னு சொல்லிக்கினே இருக்கிற நீ வந்து என்ன உனக்கு ரூல்ஸ்னால் தெரியாதான்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. ஏ கஹேக்கர் பாமிரோ ஜானே லகி. இது சொன்னோடனே பாமிரோ வந்து போக ஆரம்பிச்சிட்டா. ஸோ பாமிரோன்றது ஒரு அழகான ஒரு பொண்ணு, தத்தாரான்றது வந்து ஒரு அழகான ஒரு பையன். ஸோ அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்கும் போது வந்து இவர் என்ன ஆயிடுறாருன்னா தன்னந்தானியை மறந்துட்டு இவர் வந்து ஏன் பாட வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் பாட ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ततारा बामिरो का प्रेम. இப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ततारा लगभग गिड़गिड़ाते हुए बोला. ततारा அப்படியே தயக்கமாக சொல்கிறான், मुझे माफ़ कर दो, मैं तुम्हें देखकर विचलित हो गया था. என்னை மன்னிச்சிடு, உன்னை பார்த்துட்டு நான் மறந்துட்டேன். बस अपना नाम बता दो. வெறும் உங்கள் பேரை மட்டும் சொல்லிடுங்க. बामिरो ने अपना नाम बताया तो ततारा को लगा मानो किसी ने उसके कानों में रस घोल दिया. ஸோ பாமிரோ வந்து தன்னோட பேரை சொன்ன உடனே அவர் காதில் வந்து யாராவது ரஸ்ன்னு அந்த ஸ்வீட் அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காது வந்து ரொம்ப அப்படியே இனிமையான ஒரு குரல் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அந்த ஸ்வீட் யாரோ வந்து ஜூஸ்லாம் வந்து அந்த தேன் போட்டு காதில் வந்து ஒரு மாதிரி ஆஹா என்னமா ஒரு பேர்னு சொல்கிறாரா. தத்தாரானே உசே கல் ஃபிர் சே வஹா ஆனே के लिए. தத்தாரா வந்து சொல்கிறாரா, நாளைக்கு மறுபடியும் இங்கே வரியா நம்மளை பார்க்கறதுக்குன்னு சொல்லி. बामिरो ने अनमने मन से कहा न कहा और लापती गांव की और दौड़ पड़ी. ஸோ இவங்க வந்து லாபத்தி गांव, ஷீ இஸ் பிலாங் ஃப்ரம் த லாபத்தி गांव, ஓகேங்களா. ஸோ இவர் இது கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க, பாமிரோ வந்து ஓடி போயிடறாங்க அவங்க கிராமத்துக்கு. ततारा ने फिर कहा मेरा नाम ततारा है, என்னோட பேர் தத்தாரா. கல் மே இசி சௌன் பர் துஹாரி பிரதீக்ஷா கருங்க, நாளைக்கு இதே கல்லாண்ட நான் உன்னை வெயிட் பண்ணுறேன். பாமிரோ பாக்தி ஹி ரஹி. பாமிரோ வந்து ஓடி போயிடறாள் அவங்க ஊருக்கு. घर पहुंचकर बामिरो ततारा के प्रभाव से छूटने के लिए छटपटाती रही. ஸோ வீடு போனதும் அவன் வந்து போனாலும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி. ஸோ வந்துட்டு போகிறது அவளை வந்து ஐயோ எப்படி நான் அதை மறக்கிறது, எனக்கு கண் முன்னாடியே இருக்குது அதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். ஸோ किंतु ततारा का याचना भरा चेहरा उसकी आंखों के सामने आ जाता. அதாவது அவரோட அந்த அழகான ஃபேஸ் வந்து அவரோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. उसने ततारा के बारे में जो सुन रखा था वो उसके विपरीत निकला. भोला, निश्चल, सभ्य और शांत. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து எவ்வளோ ஒரு அழகான ஆள், இது அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி தான் இவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்லவர், சிவிலைஸ் பர்சன், ரொம்ப शांत. उसे लगा कि उसका जीवन साथी यही हो सकता है. ஸோ அவர் ஜீவன் சாத்தினா வந்து லைஃப் பார்ட்னர் வந்து இவராக தான் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. परंतु गाँव के नियम था कि कोई विवाह गांव के बाहर के युवक के साथ नहीं हो सकता. ஆனால் அவங்களோட கிராமத்தோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிராமத்து ஆளுங்க வந்து இன்னொரு கிராமத்து ஆளுங்கக்கிட்ட யார்கிட்டே வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் பாசிபிள், இது வந்து இம்பாசிபிள் இது வந்து. ஸோ ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்தை வந்து யாருமே வந்து மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றது அவங்களோட வழக்கம். अतः वो उसे भूलने की कोशिश करने लगी. அதாவது இவங்க வந்து பாமிரோ வந்து தத்தாரா வந்து மறக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ततारा बामिरो का मूक मिलन. दोनों के मन में उथल पुथल होने लगी. ரெண்டு பேர் மனசுலேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆஹா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, லவ் ஸ்டார்ட் ஆகுது. ராத் கட்னி கঠিன் हो गई. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நைட் எப்போவுமே வந்து நைட் வந்து சீக்கிரமாக போயிடும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் மாதிரி ஆயிடுச்சு அந்த நைட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே. सुबह का एक एक पल पहाड़ जैसा भारी हो गया था. ஸோ மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு நொடிகள் காலையில் ஆகிறது பார்த்தீங்கன்னா விடிகிறது வந்து அவங்களுக்கு வந்து பஹாட்னா என்னது, பஹாட் மீன்ஸ் மவுண்டெயின் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டாக என்னடா இது இப்படி ஒரு லவ்க்குள்ளே இறங்கணும் தான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு அவங்களுக்கு வந்து. சாஞ்ச் ஹோத்தே ஹி தாத்தாரா லபாத்தி கே சமுந்திர சௌன் பர் பहुंच गया. ஸோ இவர் வந்து என்ன ஆகிட்டாரு, நம்ம தத்தாரா வந்து நம்ம பாமிரோவை தேடிட்டு சமுத்திரிக்கு அந்த பீச் ஓரமாக போகிறாரு. बामिरो को ढूंढने लगा. बामिरो வந்து தேட ஆரம்பிச்சிட்டாரு. वो आशा निराशा में डूब रहा था. ஸோ ஹோப்போ இருந்தது அனுஹோப் ரெண்டுமே இருந்தது. ஆஷானா ஹோப், அதுக்கு ஆப்போசிட் நிராஷா. ஸோ ஓகே இவருக்கு வந்து அச்சானக் நாரியலுக்கே பேரோக்கி எக் சாயா உப்ரி. ஸோ சடனாக பார்த்தானா தென்னை மரத்தாண்டை வந்து நாரியல் மீன்ஸ் தென்னை மரம். ஸோ தென்னை மரத்தாண்டை வந்து ஒரு
ஷேடோ வர மாதிரி ஆயிடுச்சு. ये बामीरो थी जो बचते बचाते छिपते छिपाते वहाँ आई थी. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இவர் வந்து தேடினே போகிறார், யார் அது பாமீரோ மாதிரி இருக்குது, பாமீரோ மாதிரி இருக்குன்னு. ஸோ இவரும் போகும்போது அவங்களும் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க கிராமத்துலேருந்து எல்லாருக்கிட்ட மறைஞ்சி தப்பிச்சுட்டு வராங்க. ஓகே, யார் கண்ணிலும் படாமல், ஏன்னா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அப்போ அவங்களோட ரூல்ஸ், அவங்க கிராமத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு கிராமம் விட்டு இன்னொரு கிராமத்தை வந்து நம்ம வந்து லவ் பண்ணக்கூடாது, அதாவது லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஸோ அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேரும் வந்து வேறு கிராமத்தை சேர்ந்தவங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களோட லவ் வந்து அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? अचानक नारियल के पेड़ में ஸோ दोनों एक दूसरे को देखकर ठीकते रहे मौन निशब्द. அதாவது வந்து 2 பேரும் என்ன ஆயிடுறாங்கன்னா வந்து அப்படியே 2 பேரும் தன்னவங்களையே பார்த்துட்டு அப்படியே அமைதியாகிடுறாங்க. அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு கூட என்ன பேசுன்னு தெரியல, 2 பேர் ரொம்ப அமைதியாக ஆயிடுறாங்க. சரிங்களா? अब वे रोज़ इसी तरह सामने आते ही और मूर्ति की तरह एक दूसरे को निहारते रहे. ஸோ 2 பேரும் வந்து மூர்த்தி ஸ்டாச்சு மாதிரி ஒருத்தர் 2 பேருக்குள்ளே பார்த்துக்கிறாங்க. லபாத்தி கே யுவக் நே இஸ் மூக் பிரேம் கோ பாப் லியா. ஸோ லபாத்தின்றவர் வந்து பாமீரோட ஊருக்கார வந்து ஒரு பையன் வந்து இன்டென்ஷன் பண்ணிடுறான், ஓஹோ இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பாத் गांव भर ये फैल गई. ஸோ இதை பற்றி வந்து கிராமத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. दोनों अलग अलग गांव के थे. ஸோ 2 பேர் வந்து வேறு கிராமத்து ஆளுங்க. अतः उनमें संबंध होना संभव ना था. அதாவது வந்து 2 பேருக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணுறது வந்து பாசிபிள் இல்லை. लोगों ने उन्हें खूब समझाया बुझाया किंतु वे माने नहीं. इसी तरह समुद्र के किनारे मिलते रहे. ஸோ மக்கள் வந்து அவங்கள வந்து புரிய வைக்கிறாங்க. அந்த ஊர் ஜனங்க, லாபாத்தி ஊர் ஜனங்களும் பாமீரோ அண்ட் தத்தாரா ஊர் ஜனங்க வந்து 2 பேரும் வந்து புரிய வைக்கிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து சரி கிடையாது, சரிப்பட்டு வராது, இது வந்து அவங்க வேறு ஊருங்க, நம்ம வேறு ஊருங்கன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க 2 பேருக்கும். पासा के पशु पर्व में कुछ समय बाद पासा गांव में पशु पर्व का आयोजन हुआ था. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்ன இருக்குன்னா வந்து पशु पर्व வந்து सेलिब्रेट பண்ண ஆரம்பிக்கிறாங்க. इस पर्व में पशुओं और युवकों का शक्ति प्रदर्शन का गान नृत्य भोजन आदि का प्रबंध किया जाता है. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பசுனானது அனிமல்ஸும் யுவக்கோட பவர் எவ்வளோ இருக்குன்ட்டு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாட்டுகள், டான்ஸுகள், அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு வந்து போஜனை வந்து ஃபுட்டெல்லாம் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? परंतु ततारा का ध्यान बामीरों को तलाशने में लगा हुआ था. ஆனால் இவ்வளோ அங்கே நடக்குது. தத்தாரா வந்து நம்மளோட மேடம் பாமீரோ வந்து தேடி நிற்கிறாங்க, எங்கே பாமீரோன்னு சொல்லிட்டு. शाम से ही अन्य गाँवों के लोग वहाँ जुटने लगे थे. ஸோ ஈவினிங்லேருந்து எல்லா மற்ற கிராமத்தாளுங்களும் அங்கே வந்து சேர ஆரம்பித்தாங்களாம். अचानक ततारा को लगा कि कोई उसे देख रहा है. अचानक சடனாக வந்து தத்தாராக்கு தோணுச்சா யாரோ வந்து அவங்க வந்து பார்த்துட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. नारियल को झुरमुट की ओट में खड़ी ये बामीरो थी. அதாவது மறுபடியும் வந்து நாரியல் இருக்க பார்த்தீங்கன்னா நாரியல் தினமரம் அங்கே வந்து ஒளிஞ்சிட்டு அங்கே வந்து நின்றுக்கிறாங்க. பார்த்தா அவங்க வந்து யார், நம்மளோட பாமீரோ. वो तांत्रा को देखकर जोर से रो पड़ी. तांत्रा को பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. उसकी रुलाई ऊंची होती गई. ஸோ அவங்களோட அப்போ அழுக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லோவாக அழுதுன்னு இருக்கவங்க ரொம்ப ஹையாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தரா किन कर्तव्य मूड से उसे देखने लगा. किन कर्तव्य मूड என்னன்னு பார்த்தீங்கன்னா क्या करूँ क्या ना करूँ के चक्कर में पड़ा हुआ. ஐயோ நம்ம என்ன பண்ணுறது நம்மளை பார்த்தோன்னே என்ன பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது, நம்மளை பார்த்தோன்னே இவ அழ ஆரம்பிச்சிட்டாலே, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாலே. आवाज़ सुनकर बामीरो की माँ वहाँ आ गई. சவுண்டை கேட்டோடனே பாமீரோட அம்மா வந்து அங்கே வந்துட்டாங்களாம். उसने ततारा को खूब अपमान किया. அங்கே வந்து தத்தாரா வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்களாம். ततारा के लिए ये दृश्य असहनीय हो गया. தத்தாராக்கு வந்து இது வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சா, ஏன்னா ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு அவருக்கு வந்து. छोप के कारण उसने अपनी तलवार निकाली. கோவத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா வந்து தன்னுடைய சோப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம், ஓகேங்களா, தன்னுடைய ஸ்வாடை வந்து எடுக்கிறாரு. உஸ்மே சக்தி பரி ததா தர்த்தி மே கோப் தியா. அதாவது வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கோவம் வந்ததுனால வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு ஏர்த்தில் வந்து பூமியில் வந்து குத்துறாரு. फिर उसे खींचने लगा. மறுபடியும் அதை குத்திட்டு இழுக்க ஆரம்பிக்கிறாரு. वो पसीने में लथपथ हो गया. அதாவது ஸ்வெட்டில் வந்து என்ன பண்ணுறது அவருக்கு தெரியல. அவருக்கு கோவம், அவ்வளோ ஒரு கோவம். ஏன்னா அவருக்கு வந்து அவமானம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் முன்னாடி வந்து அவங்கள தான் ஒரு மாதிரி பேசினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
वो उसे खींचते खींचते काफ़ी दूर तक चला गया. அவர் வந்து அந்த கத்தியை வந்து இழுத்துக்கிட்டே வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. यहाँ तक कि वो द्वीप के अंतिम किनारे तक पहुंच गया. இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டாரு. அந்த ஐலாண்டோட எண்டு கார்னர் கினாரேனா பார்டர் வரைக்கும் போகிறாரு. धरती का फटना कहते हैं जहाँ तक धरती में लकीर खींची थी. அதாவது சொல்லுவாங்களா, எது வரைக்கும் வந்து அவர் வந்து அந்த லைனை வந்து இழுத்தாரோ वहीं से धरती के 2 टुकड़े हो गए. அங்கேருந்து வந்து அர்த் வந்து என்ன ஆயிடுச்சான், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தது ஒரு லேண்ட், இந்த இடம் வந்து அவர் வந்து இழுத்துட்டே இந்த கத்தியை வச்சு கீழே எடுத்து இழுத்துட்டே போகும்போது இது ரெண்டாக பிரிஞ்சிடுச்சான். 2 टुकड़े हो गए. ततारा एक तरफ था तो बामिरो दूसरी तरफ. ततारा வந்து ஒரு பக்கம் இருந்தானா பாமிரோ வந்து இன்னொரு பக்கம். बामिरो से ये दृश्य देखा ना गया. பாமிரோ மூலமா இந்த சீனை வந்து பார்க்க முடியும். उसने करुणा भरी आवाज में पुकारा. करुणा வந்து அந்த அழுதுகிட்டே வந்து சொல்றாரா, पुकार ततारा ततारा, परंतु ततारा वाला अंश समुद्र में धंसने लगा था. ஸோ இவங்க வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த இழுத்துகிட்டே போகும்போது ரெண்டு சைடும் ரெண்டு விரி வந்துடு. ஸோ அந்த பக்கத்துலேருந்து அவங்க வந்து பாமீரை வந்து தத்தாரான்னு வந்து கத்துறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பரந்து தத்தாரா வாலா அம்ச சமுத்திரமே தசனே லகாத்தா. தத்தாரா வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து கடல் கீழே வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. जब ततारा को होश आया तो उसने छलांग लगाकर दूसरा सिरा थामना चाहा. ஸோ எப்போ வந்து அவர் கான்சென்ட்ரேட் வருது அப்போ வந்து அவர் இன்னொரு டாப்பை வந்து பிடிக்கணும்னு சொல்லி அந்த ஹெட்டை வந்து பிடிக்கணும்னு ஜம்ப் பண்ணுறாரு. तो चाहतो किंतु पकड़ ढीली पड़ गई. ஸோ அவர் வந்து பிடிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா வந்து அவரால் ஒழுங்காக பிடிக்க முடியாமல் वो समुद्री की तरफ फिसलने लगा. அவர் வந்து நம்மளோட எங்கே விழுந்த போகிறாரா, கடல் கூட வந்து விழுந்த போயிட்டாராம். उसके मुँह से सिर्फ एक ही शब्द निकल रहा था कि बामीरो बामीरो वामीरो 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 भी तातरा का नाम पुकार रही थी. ஸோ இவரோட வாயிலேருந்து வந்து வேறு என்னன்னு வந்தான், வாமிரோ வாமிரோன்னு கற்றுந்தாரா, வாமிரோ கூட வந்து தத்தாரான்னு தான் கத்திட்டே இருந்தாங்கண்ணா. लहू लुहान ततारा बहता हुआ न जाने कहाँ निकल गया, किसी को पता न चला. उधर वामिरो पागल हो उठी. அதாவது வந்து இவர் வந்து அந்த கடலுக்குள்ளே போனவர் தான், எப்போ எங்கே எப்படி வெளியே வந்தாரா இல்லையா, எங்கேயாவது அதை தொலைஞ்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ வந்து இவங்க வந்து தத்தாராவோட ஞாபகத்திலே வந்து சாப்பிடாம இது பண்ணாமல் அவங்க மென்டல் மாதிரி ஆயிடுறாங்க. खाना पीना छोड़ दिया. वो घर से विलग होकर अपने ततारा को वहीं खोजी फिरती थी किंतु कोई सुराग न मिल सका. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வழியும் கிடைக்கல. அவங்க வந்து தத்தாரா வந்து தேடி 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 அவங்க வந்து மென்டல் ஆயிடுறாங்க. ஆஜ் தத்தாரா வாமிரோ दोनों नहीं है. இன்னைக்கு வந்து தத்தாராவும் வாமிரோ ரெண்டு பேரும் கிடையாது. परंतु उनकी प्रेम कथा घर घर में प्रचलित है. ஸோ அவங்களோட பிரேம் கதா, அதாவது லவ் ஸ்டோரி வந்து இன்றைக்கி ஈச் அண்ட் எவ்ரி வீட்டில் இருக்குது. निकोबार मानते हैं कि लिटिल अंडमान ही वो भूखंड है. ஸோ எல்லாருக்கும் அங்கே வந்து தெரியுமா, இதுக்கு காரணம் வந்து லிட்டில் அந்தமான்லேருந்து தான் அது வந்து இதுவாச்சு. ஜோ தாந்த்ரா கி தல்வார் சே காட்டா தா. ஸோ லிட்டில் அந்தமான் உருவானது வந்து என்னது, தாந்த்ராவோட அந்த ஸ்வாடில் தான். उनकी त्याग का परिणाम वो हुआ कि तब से वो दूसरे गाँव के विवाह का संबंध होने लगे. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்களா வந்து இன்னொரு மற்ற கிராமத்துலேருந்து கூட அவங்க வந்து மேரேஜ் பண்ண ஒத்துக்குனாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட லவ் ஸ்டோரினால் இவங்களுக்கு இப்படி ஆனதுனால என்ன ஆகுதுன்னா வந்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறாங்க. இதுதான் வந்து வாமிரோ அண்ட் தத்தாராவோட லவ் ஸ்டோரி. ஸோ தத்தாராவோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்குது, ஸோ உண்மையாக ஒரு ரியலான லவ் ஸ்டோரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு உங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எக்ஸாம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.